வீட்டில் நம்ம முருகரோட சிலை, அதேமாதிரி வேல் சிலை கண்டிப்பாக வச்சுருந்தா நீங்கள் வந்து அபிஷேகம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக அபிஷேகம் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இல்லை இது வரைக்கும் பண்ணதில்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக பூஜை பண்ணி கும்பிடலாம். ஆனால் வேல் வச்சுருக்கும் போது வீட்டில் வந்து நம்ம வேல் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணும்போது இந்த மூணு படை அந்த மாதிரி இதில் வர மாதிரி நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். பால், தயிர், சந்தனம் அந்த மாதிரி 2 படையில் வர்றது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்தமாரி ஒத்த படையில் வரும்போது நீங்கள் அதை அபிஷேகம் பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் சிலைக்கும் நீங்கள் சிலை வந்து முருகர் சிலை வச்சுருந்தாலும் முருகர் சிலைக்கும் வேலுக்கும் வந்து சேர்த்தே நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணலாம். அந்த அபிஷேகம் பண்ண தண்ணியை வந்து நீங்கள் வீட்டில் வந்து இப்போ நைட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்கன்னா நைட்டே அதை எடுத்து கொட்டிடக்கூடாது. அதை வச்சுட்டு நீங்கள் மறுநாள் காலையில் எழுந்து செடிங்க வச்சுருந்தீங்கன்னா செடிக்கு ஊற்றலாம். துளசி செடி வச்சுருந்திங்கன்னா துளசி செடியிலையும் நீங்கள் அதை ஊற்றலாம். கால் படுற இடத்துல ஊற்றக்கூடாது.